வனிந்து ஹசரங்கவும், அப்ரார் அகமட்டும் 2 பேரும் கிரவுண்டில இவர் செய்கிற மாதிரி அவரும், அவர் செய்கிற மாதிரி இவரும் அந்த கை கட்டிக்கொண்டு நிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சீன்கள வந்து நாங்க கிரவுண்ட்ல நேற்றைய தினம் பார்த்திருப்போம். அதாவது ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போட்டிகள்ல வந்து இந்த மாதிரி இவங்க செய்யும்போது, ஐயோ! இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானும் ஏதாவது சண்டை பிடிச்சிருவாங்களோ, இல்ல ஏதாவது வாய் தர்க்கம் வந்துருமோ, இந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கும்போது, போட்டிகள் முடிவடைஞ்ச உடனே 2 பேருமே நேருக்கு நேர் சந்திச்சு வந்து, "என்ன மச்சான் நான் இப்படி செய்றது உனக்கு கோவமா இருக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரியும், இவர் "இல்ல மச்சான் நீ செய்துக்கோ" அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரியான கன்வர்சேஷன் எல்லாம் பார்த்து 2 பேருமே ஹக் பண்ணி, அப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அந்த பரஸ்பரம் 2 பேரும் நலம் விசாரிச்சு அந்த காணொளிகள பார்த்த உடனே, உண்மையிலேயே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த விஷயம் வந்து, இதுதான் வந்து கிரிக்கெட் அப்படின்னு சொல்றது. கிரிக்கெட்ட வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு வெயிட் இருக்கு. மிகப்பெரிய ரொம்பவுமே ஒரு வெயிட்டான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து எல்லாருமே ஈஸியாக அந்த இவர் ஒரு ஜென்டில்மேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கேற்ற மாரி அந்த வெயிட்ட அவர் கொண்டிருப்பாரு. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்ட வந்து ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே அது ரொம்பவுமே ஒரு வெயிட்டான ஒரு விஷயமாக இருக்குது. இவங்க இன்றைக்கு செய்தது தான் வந்து அந்த ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நேற்றைய தினம் வனிந்து ஹசரங்கவும், அப்ரார் அகமட்டும் செய்து கொண்ட அந்த கடைசி நேரத்தில செய்து கொண்ட அந்த விஷயமாக பார்க்கப்படுது. இத வந்து இப்படியே விட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து, இது வந்து ஒரு வாய் தர்க்கமாக அதிகரிச்சு, இது பெரிய ஒரு விஷயமாக உருவாகுமோ அப்படின்னு சொல்லி பார்த்த இடத்துல, ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸா இருக்கலாம், இல்ல பாகிஸ்தான் ஃபேன்ஸா இருக்கலாம், எல்லாருமே அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் பாகிஸ்தான் வீரர்களும், ஸ்ரீலங்கன் வீரர்களும் வந்து, அந்த மாதிரிலாம் நாங்க இல்லப்பா, நாங்க ஒரு ஜென்டில்மேன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த நேற்று தினம் வெளிக்காட்டியிருந்தது. உண்மையிலேயே எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸாலையும் பாராட்டத்தக்க ஒரு விடயம்.